ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த இன்னைக்கு ராகி கூழ் செய்ய போகிறேன். எல்லா ராகி கூழ் மாதிரியே தான், பட் இது கொஞ்சம் சில பொருள்கள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு டெலிஷியஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணுறேன். இதுக்கு இந்தந்த பொருள்களெல்லாம் தான் தேவை. 1 கப் ராகி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ், குக்குடு ரைஸ், சாதம், கொஞ்சம் சாதம். இது ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தது தான். ஸோ அதுதான் இப்போ எடுத்துட்டேன். அது கூட நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அளவு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குறைவாக எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக முருங்கைக்கீரை, அப்புறம் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் கொப்பரை தேங்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அந்த கூழோட நியூட்ரிஷன் அதையும் இன்க்ரீஸ் பண்ணித்தரும், டேஸ்ட்டையும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணித்தரும். பெரியவங்களும் குழந்தைங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி ராகி கூழ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லைங்களா? ஏன்னா இது கால்சியம் ரிச் இருக்கிறனால நம்ம அடிக்கடி கொடுக்கணும். அதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணுறது நான் அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுனால நான் ஒரு சின்ன குக்கரில் தான் இதை பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் இதை வச்சுட்டு நம்ம முதல்ல கொஞ்சமாக தண்ணியை விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சாதம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சாதத்தை நம்ம அந்த சாதத்தினுடைய பாத்திரத்துலேயே போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாதத்தை நான் லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிட்டேன். எதுக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சனால அது கொஞ்சம் கட்டி மாதிரி ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருக்கு. இதை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹீட்டாக வச்சுருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நம்ம இதை விட்டுருவோம். இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணியே நம்ம இதில் இந்த ராகி மாவையும் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். கொஞ்சமாக உள்ள தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மாவு போட்டோம் அப்படின்னா அது கீழே பாத்திரங்களில் அதிக அளவில் ஒட்டாது. போட்டுட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இது தண்ணியில் கரைஞ்சிடணும். கரையிறது இந்த சென்ஸ் மிக்ஸ் ஆகிக்கணும், லம்ஸ் எல்லாம் இல்லாமல். தேவையான அளவுக்கு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டீம் போகணும். வெளில ஸ்டீம் போகுது பார்த்திங்களா, அந்த ஸ்டீம் போகிற மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ராகி மாவை நம்ம உள்ளே ஊற்றிடுவோம். இது நம்ம நல்லா தண்ணி விட்டு இதில் அலசி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் தண்ணியை விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அலசி ஊற்றிட்டோம். நல்லா அந்த கையில் தெறிக்குன்றனால கொஞ்சம் பெரிய கரண்டியாகவே வச்சுட்டேன் நான். இதில் தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இது கூட மற்ற எல்லா பொருள்களையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த தேங்காய் கொப்பரையை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் நல்லா குக் ஆகணும் இல்லைங்களா, முருங்கைக்கீரை. அதுக்காக குக்கரில் செய்கிறனால சாதம் சமைக்கிற மாதிரி அப்படின்னெல்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செய்திடலாம் இதை. ஏன்னா பாத்திரத்தில் செய்யும்போது அடி பிடிக்கும், கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம கை மேலேயும் தெறிக்கும். அதுக்காக தான் இது. இப்போ நம்ம ஆனியனையும் போட்டுக்கலாம். அதில் பாதி கொத்தமல்லி இலையை நான் இதில் போடுறேன், மீதி கடைசியில் மேலே கார்னிஷிங்க்கு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி வேணுங்கிற அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் அந்த திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த அளவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இனி நான் மூடி போட்டு மூடி வச்சுட போகிறேன். இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லாவே மூடிக்கலாம், நம்ம ரைஸ்க்கெல்லாம் வைக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம அந்த சாதமும் ஹாட் வாட்டரும் வச்சுருந்தப்ப ஸ்டீம் வர அளவுக்கு நம்ம வச்சு அதுக்கப்புறமா தான் ராகியை கலக்கி ஊற்றணும், ராகி மாவை இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மூடி போட்டு மூடின உடனேவே உள்ளே அது நல்லா ஹீட்டாக இருக்கும். நமக்கு வெளியிலையும் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டீம் சீக்கிரமாகவே உடனேவே ஸ்டீம் வந்துடும் நம்மளுக்கு. நம்ம உடனே இந்த வெயிட்டை போட்டுடலாம்.
வெயிட்டு போட்ட உடனே வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெயிட் போட்ட உடனே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா 5 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுட்டேன். நல்லா சூப்பராக குக் ஆகிருக்குது. நம்ம கை மேலே தெறிக்காமல் அடி பிடிக்காமல் நல்லா கொலன்னு ஃபென்டாஸ்டிக்காக குக் ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளேவர், நல்ல சூப்பரான மணம் வருது. நம்ம அந்த கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம், கொப்பரை தேங்காய் அதெல்லாம் போட்டிருந்தனால ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. இது வந்து நான் கொஞ்சம் இது இன்னும் ஆறும்போது நமக்கு இன்னும் கொலன்னு ஆகிடும். இப்போ தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ராகி கூழ் வந்து குடிக்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நம்ம பவுலில் ஊற்றி வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு ஸ்பில் ஆகிடுச்சு சைடில். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம இந்த கொரியாண்டர் இலை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா அது அப்படி இல்லை கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூனு வச்சு கலக்கி நம்ம எடுத்து குடிக்க வேண்டியதுதான். சூடு ஆறுன நமக்கு பொரிக்கிற அளவு சூடு வந்த உடனே நம்ம அதை குடிக்க வேண்டியதுதான். இது நல்லாவே ஒரு 4-5 பவுல் அளவுக்கு குடிச்சிடலாம். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் வந்து நமக்கு சீக்கிரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தான். சரிங்களா? See you friends. Best wishes. Bye bye. Friends, now the porridge is ready. So in 10 minutes our breakfast is ready. The nutritious and delicious breakfast is ready. It is simple. Now we can add it. We can put it in a bowl. Let us wait for few minutes to get it cooled. So check the salt. If needed you can add. So we can taste this delicious dish now. Prepare and comment friends. See you friends. Best wishes. Bye bye.